ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பரபரப்பான காலையில் கூட ஜவ்வரிசி வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த ஸ்பெஷல் ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. அதாவது 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். சூடாக இருக்கிற கடாயில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாங்க. இதையே பெரிய ஜவ்வரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுக்கணும். நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா குட்டி ஜவ்வரிசி, இதை விட நல்லா குட்டியாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நான் எடுத்துக்கிற ஜவ்வரிசிக்கு 2 நிமிஷம் மட்டும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. முன்ன காட்டின ஜவ்வரிசியில் நம்ம சேர்க்கும்போது நல்லா வெள்ளை கலரில் இருந்திருக்கும். இப்போ நம்ம வறுக்க நல்லாவே பொன்னிறமாக மாற ஆரம்பிக்குங்க. இந்த பக்குவத்தில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக வர ஆரம்பிக்குங்க. நம்ம சேர்க்கும்போது ஜவ்வரிசி நல்லா வெள்ளை கலரில் இருந்திருக்கும். நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக மாறி இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடாயை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி மாற்றி வச்சுக்கிறலாங்க. இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அதை நல்லாவே ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 சிட்டிகை அளவுக்கு கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுறலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். சோம்பையும் எண்ணெயில் சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துடலாங்க. இது ஒரு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி ஒன்று மட்டும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சா 2 சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லாவே வதங்க விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வெந்து இந்த போல் வதங்கினதுக்கு அப்புறமா மல்லி இலை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாங்க. மல்லி இலையை சேர்த்துட்டு அதே கடாயில் நல்லாவே வதக்கி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருக்கிற இந்த கலவையை நம்ம இறக்கி வச்சிடலாங்க. வேறு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 200 ml இன்றைக்கி நான் தயிர் எடுத்திருக்கேங்க. தயிர் நல்லா கெட்டியான தயிராக எடுத்திருக்கேங்க. இந்த தயிரை கொஞ்சம் நல்லாவே அடித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஸ்பூன் வச்சு நம்ம செய்யலாங்க. நான் இது போல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது நல்லா சாஃப்டாக இன்னும் க்ரீமியாக நமக்கு தயிர் கிடச்சிரும். ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி தயிரை அடித்து எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். நல்லா கெட்டியான தயிர் நல்லா க்ரீமியாக நமக்கு கிடச்சிருச்சுங்க. இந்த மாதிரி நமக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எடுத்துகிட்டு தயிரில் சேர்த்துடலாங்க. செஞ்சு வச்சுருக்கிற இந்த கலவை எல்லாத்தையும் நம்ம தயிரில் சேர்த்ததுக்கப்புறமா தயிரையும் இந்த தக்காளி வெங்காய கலவைகளை ஒன்றுக்கு ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. எதுவுமே தனியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம பரிமாறிடலாங்க. நம்ம நார்மலாக செய்கிற தயிர் பச்சடியை விட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செய்யும்போது, அதுவும் குறிப்பாக இந்த ஜவ்வரிசி டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லாவே கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது நல்லாவே வறுத்த ஜவ்வரிசி. இது இன்னொரு நான் ஒரு பவுலில் காட்டுறேன் பாருங்களேன். இது வறுபடாத ஜவ்வரிசி. இந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. நான் சொல்கிற டைமிங்லேயே நீங்கள் வறுத்து எடுத்தாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் லைட் சூடு நமக்கு இருக்கணுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எந்த ஒரு ஈரமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது வறுத்து ஆற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லாவே மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரவை பக்குவத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு அரைக்கும்போது வரும். மறுபடியும் அரைக்கும்போது நல்லா பவுடராக நமக்கு கிடச்சிருங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். நல்ல மையாக அரைச்சிருக்கோம். இப்போ கையாலேயும் நான் அதை லைட்டாக அப்படி உதுத்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவத்தில் நல்லாவே பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த ஜவ்வரிசியை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு அரைக்கும்போது மிக்ஸி ஜாரில் ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் காட்டுற பக்குவத்திலே நீங்கள் நல்லா வறுத்ததுக்கப்புறம் செஞ்சால் நமக்கு ஹீட் ஆகாது. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாயும் நல்லா இடித்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு இனுக்கு மல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம உப்பு அரைக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு
2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு துருவி எடுத்திருக்கேங்க. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நம்மளுடைய ஜவ்வரிசி மாவில் வந்து சேர்த்துக்கலாம். துருவி தான் சேர்க்கணும் அப்படி இல்லை, நல்லாவே மசிச்சு கூட சேர்த்துடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தண்ணி அப்படி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம துருவி சேர்த்துருக்கிற இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லாவே உதுத்து விட்டுட்டு ஜவ்வரிசி மாவோட உருளைக்கிழங்கையும் நல்லாவே பிணைய ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தண்ணி அப்படி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே நமக்கு ஜவ்வரிசி மாவோட பிணையிறதுக்கு கரெக்டாக வந்துருங்க. இப்போ நம்ம பிணையும் போது உருளைக்கிழங்கு வந்து 250 கிராம் எடுத்துருக்கோங்க, ஜவ்வரிசி 200 கிராம் எடுத்திருக்கோம். எப்போவுமே ஜவ்வரிசியில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யும்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க. மாவையும் உருளைக்கிழங்கையும் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மேலே நல்லா அப்ளை பண்ணி ட்ரை ஆகாமல் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பிணையும் போது ரொம்ப கையில் ஒட்டுது ஜவ்வரிசியில் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ரொம்ப ஒட்டிக்கிட்டு ஸ்டிக் ஆகிக்கிட்டு நமக்கு பிணைய வரல அப்படின்னா நீங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிணையும் போது கரெக்டாக வரும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாங்க. இன்னுமே மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து மாவு பிணையும் போது மாவில் வந்து எந்த தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். இப்போ நம்ம ஒரு உள்ளங்கை சைஸில் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உருண்டை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா நமக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாங்க. இப்போ நம்ம எதில் இழுக்கிறோமோ அந்த பிளேட்டில் அப்படி இல்லைன்னா ஒரு கட்டையில் இந்த மாதிரி ஜவ்வரிசி மாவை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு நல்லா தூவி விட்டுட்டு மாவில், அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உருண்டையில் எல்லா பக்கமும் நல்லாவே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம இழுக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம ஒவ்வொரு தடவை இழுக்கும்போது நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம அந்த மாவு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக அந்த நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற, அதாவது அந்த கோட் பண்ணியிருக்கிற இந்த மாவு இல்லை அப்படின்னா லைட்டாக அந்த போல் ஸ்டிக் ஆகிக்கிறோம். எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அந்த மாவை நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இழுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு ஒட்டாமல் நமக்கு நல்லா ஈஸியாகவே இழுக்க வந்துடுங்க. இது ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் இந்த மாதிரி பக்குவமாக செய்யறதுக்காக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. மற்றபடி இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இப்போ நம்ம எடுத்து நமக்கு சப்பாத்தி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இது வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நல்லா தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியை நம்ம போட்டுடலாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லாவே உள்ளேயும் நல்லா எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் திருப்பி போடும்போது நல்லா கிறிஸ்பாக நமக்கு வேக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கம் வேகிற அளவுக்கு அந்த பக்கமும் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். இதை நம்ம வந்து சப்பாத்தியாக மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க, பூரியாகவும் நம்ம செய்யலாம். கொஞ்சம் டீப் ஃப்ரையில் ஆயில் ஐட்டம் வேணாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சப்பாத்தி மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் பூரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நடுவில் ஜென்ரலாக எப்படி ப்ரெஸ் பண்ணும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக மாவு ரெடியாக இருக்கிறதுனால நல்லாவே உப்பி வரும். மாவு பிணையும் போது அந்த 5 நிமிஷம் நம்ம வந்து ரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கையும் ஜவ்வரிசியும் நான் சொன்ன ரேஷியோலேயே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி நல்லா உப்பி கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக கிடச்சிருங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா 2 பக்கமும் வெந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடச்சதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்து பரிமாறிடலாங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கிற இந்த சப்பாத்தியை நம்ம பிளேட்டில் வச்சுட்டு பரிமாறிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சப்பாத்தி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு. சாஃப்ட் மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பாகவும் கிடச்சிருக்குங்க. இப்போ நடுவில் நான் இந்த போல் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்தும் கிடச்சிருக்கு. ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால வேகுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு தான் நான் நல்லாவே கட் பண்ணி காமிச்சிருக்கேன். சூப்பராக வெந்து கிடச்சிருக்குங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த தயிர் சைடிஷோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.